ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெடி பண்ண 3-in மிக்ஸ் பற்றி வீடியோ பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு இந்த புளியோட 4 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஒரு 3 டம்ளர் ஜலம் விட்டு நல்லா ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா தேய்ச்சி கரைச்சி எடுத்துட்டு அதில் இருக்கிற கொட்டை கோது எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்ணி கரைச்சி ரெடி வச்சுக்கப்புறம் ஒரு இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி கரைசலை அதில் விட்டு நல்லா கெட்டியாக கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கெட்டியாக கொதிச்ச பிறகு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சிட்டேன்னா இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மிக்ஸை வச்சு வத்த குழம்பு அப்புறம் சாம்பார் ரசம் எல்லாமே பண்ணலாம். இந்த மிக்ஸை மாத்திரம் ஒரு நாள் மெனக்கிட்ட ரெடி பண்ணிட்டேன்னா அதை வெளியில் வச்சுருந்தா ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஆற்றுல இருக்கிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வத்த குழம்பு பண்ணுறதா இருந்தோன்னா ஒரு சட்டியில் கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு தேவையான தானை வந்து எந்த தான் போட போகிறோமோ அதை நல்லா வேக வச்சுக்கப்புறம் இந்த மிக்ஸ்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி தான் வெந்த உடனே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டேன்னா சுவையான வத்த குழம்பு ரெடி. இதே வத்த குழம்புல கொஞ்சம் பருப்பே வேக வச்சு தேங்காய் அரைச்சுன்னா தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். இல்லாட்டா வெறும் பருப்பு மாத்திரம் போட்டாலும் சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி. நம்ம தேவையான அளவு கடுகு கருவேப்பிலாம் தாளிச்சினாலும் சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும். அது 2 ஸ்பூன் மிக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் பருப்பு ஜலத்தை நீர்க்க விட்டுட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து கடுகு ஜீரகம் கொத்தமல்லிலாம் தாளிச்சிடலாம். சுவையான ரசம் ரெடி. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.